தெரியுமாக்களே இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேரா வந்து செஞ்சு விட்டு கடைசி கட்டத்துல வந்து என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் பானையை வந்து கொண்டு வரதுக்கு மறந்துட்டாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்ப ஆக்களை வந்து அனுப்பிட்டு வந்து ஒரே அடியா போய் பானையை எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க வாரத்துக்கு இடையால வந்து நம்ம வந்து அந்த அடுப்புகளை வந்து ப்ரிப்பரேஷன் செய்வோம். அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட நெருப்பட்டிருக்கா கொண்டு வந்து சரி ஓகே. அப்ப வந்து நாங்க வந்து அந்த அடுப்பை வந்து மூட்டுறதுக்குரிய ஏற்பாடை வந்து செய்வோம். நாங்க வந்து சொல்லியிருந்தோம் தானே 2 கல்லு அடுத்த வந்து தென்னங்குத்தியில வந்து அடுத்த மூட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படாது. அதுக்காக வந்து ஒரு கல்லும் வந்து வச்சிருக்கிறோம். அதான் இதை வச்சுதான் அடுத்த வந்து மூட்ட போறோம். இப்ப இங்க இருக்கிற அடுப்பை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா படத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து எடுப்போம். இப்ப நாங்க வந்து கச்சான் சோழன் வந்து அவிக்கிறது மட்டும் இல்லாம சுட்டும் சாப்பிட போறோம். அதுக்குரிய மாயம் வந்து ப்ரிப்பரேஷன் அதுக்குரிய மாயம் வந்து ரெடி ஆகிருக்கணும். அப்ப இப்போ வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க வாரத்துக்கு இடையால நாங்க வந்து அடுப்புட வேலையை வந்து செய்ய போறோம். இங்க வைக்க கொல்லிகள் எல்லாம் வந்து தூக்கி எடுப்போம். இங்க விட மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து இயஞ்சு கொடுத்தா நெருப்பு கொடுக்குற வேலையை வந்து நம்ம பிரதர் வந்து பார்ப்பேன். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து நெருப்பு கொடுத்து சரியா அதனாலே அடுப்புக்குள்ள வந்து கொல்லிகளை வந்து வைப்போம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முக்கியமான விஷயம் நாங்க வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல தான் வந்து எல்லா வீடியோக்களையும் வந்து கொண்டு போகிறோம். ஆகவே வந்து நீங்க வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதாவது கிராமம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இருந்தானே. இந்த நான் வந்து இந்த காலத்துல எப்படி நான் செஞ்சேன்னா இந்த காலத்துல வந்து இந்த சாப்பாடு ஸ்பெஷலா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாங்க வந்து அதெல்லாம் வந்து எங்கட ஊர்லயும் வந்து செய்யலுமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது முக்கியமான விஷயம். இதை வந்து கவனத்துல கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வட்டம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கழுவித்தான் வந்து கொண்டு வந்திருக்கு தெரியுதானே. சோழனுகளை வந்து ஒரு இடம் கழுவி எடுப்போம். கழுவி எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஒரே சட்டிக்குள்ள போட்டு அவிக்க போறோம். அதுலயும் வந்து ஒரு 2-3 சோழனை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி காட்ட போறோம். வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து சோழன் வந்து நிறைய தான் முடிக்கிறதுக்கு போனாங்க. ஆனா சீசன் முடிஞ்சாதான் தாக்கா. அப்ப சோழன் சீசன் என்றதுக்கு அப்பால வந்து நாங்க போன இடத்த வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து இங்க தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்து நாங்க அங்கால தேடல. இப்போ வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு அலசுவோம். அவங்களுக்கு வந்து நெருப்பு வந்து கொளுத்து தெரியா. ஆகவே தம்பிட்ட கொடுத்துருவோம். அவரை வந்து கொளுத்துவார். இப்போ வந்து நாங்க சொன்னோம் தானே கிளீன் பண்ண போனோம் தண்ணி எடுக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே கதைக்கணும் தான். சரி நம்ம வந்து சோழனை வந்து கழுவி எடுப்போம். மஞ்சள் சுடையும் தானே வந்து அதே சுடணும். சுடாட்டியே இல்லை சுட்டா தலை எனக்கு அப்படி இந்த தண்ணியை கொஞ்சம் கழிச்சு விடுங்க. கொஞ்சம் கழுவி பானையை மறந்து விட்டு காரணம் ஐயா தண்ணியை கொஞ்சம் வந்தாங்க சொல்றேன். காரணம் இல்ல சாதம் இல்லை சரித்திரம் விடுங்க. அடுத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அவிக்க போறோம். அவிக்க போறோம். அதுக்காக தான் வந்து உப்பு எல்லாம் வந்து போட்டாச்சு. கச்சானையும் வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த அள்ளித்தான் போட போறோம். அள்ளி போடுவோம். சோழனையும் கச்சானையும் வந்து அதனால வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சென்னையும் வந்து ஒண்டாவை வந்து போட்டு அவிச்சு விடலாம். இந்த சோழன் நாளையும் வந்து சுட போறோம். சுடுறதுக்கு வந்து திருப்பி வருவேன் கழுவி விடுவோம். சரி ஓகே. இதை நாளையும் தான் வந்து நாங்க சுட போறோம். 4 பேருக்கும் ஒவ்வொன்று அப்படின்னு சொல்லி சுடுறதுக்கு முந்தி புது ட்ரை ஒன்று பண்ணி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா சோழனுக்கு வந்து எலுமிச்சை என்ன புளின்னு எலுமிச்சை வந்து விட்டு தான் வந்து சுட்டு பார்க்க போறோம். அந்த எலுமிச்சை இருந்து சரி மக்களே. இப்ப அடுத்த கட்டமா வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சோழன் வந்து அவிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செஞ்சாச்சு. அது ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா சோழனை வந்து சுடணும் அப்படின்னு சொன்னா அடுப்புலயே வந்து நம்ம வந்து சுடுறது வந்து கஷ்டம். அதுக்காக வந்து சோழன் சுடுறதுக்குன்னு சொல்லியே அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு.
சோழன் நவீனத்துக்கு கிடையாது ஒரு பாட்டு ஒன்று படிக்கும் விஜய் நீங்க விடுவது வாங்க வாங்க பொழுது வைக்கிறேன் வாங்க வாங்க மக்களை மகிழ்விக்கணும் அதான் நம்மளை பிடிக்கும் சரி மக்களே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த சின்ன கட்டம் ஒன்று அந்த அடுப்புக்குள்ள வந்து போட்டு அந்த கொல்லிகளுக்கு மத்தியில வந்து போட்டு இதை வந்து ஒரு அளவு வந்து சுட்டெடுத்துட்டோம் இப்போ வந்து இதுக்கு எலுமிச்சை சாரை வந்து விடுவோம் காட்டுங்க கிட்ட வாங்க இப்படி ஒரு கம்பு அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லைன்றதால வந்து கம்புலேயே வந்து இந்த எலுமிச்சை சாரெலாம் வந்து விடுவோம் கம்புல குத்தி சோழன்ல வந்து நல்லா விடுவோம் பாருங்க விட்டு போட்டு வந்து திரும்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா திரும்பவும் வந்து இங்கால வந்து எரியிற இந்த நெருப்புல வந்து வைக்க போறோம் இங்கால வாங்க வழியா காட்டுங்க தெரியுமா இப்போ வந்து இங்கால வந்து தெரியுதானே இதுல வந்து இப்படி லேசா வந்து படுற மாதிரி வைப்போம் அதாவது வந்து அந்த சட்டியில வந்து படாம வந்து வைக்கணும் அதுபடி மாதிரி இதை வந்து செட் பண்ணிடுவோம் கிட்ட காட்டுங்க பாருங்க இப்படி திரும்ப திரும்ப புளிஞ்சு வந்து விட்டா சோழன்ல வந்து புளி ஊறும் அப்படின்னு சொன்னா வேற லெவல்ல வந்து இடிக்கும் சாப்பிட்டு பார்த்தா வந்து தெரியும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கிட்ட வச்சு பாருங்க இப்படி திருப்பி திருப்பி அந்த ஷவர்மாவுக்கு வந்து அந்த சிக்கனை வந்து ரோல் பண்ணி போட்டு அப்படியே சுத்துற மாதிரி நம்மளும் வந்து சுத்திட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு விட்டு சொல்லக்குள்ளே வந்து வச்சு விடுது சாப்பிட்டு அப்படிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அப்படின்னு சொன்னா டேஸ்டி நல்லது அதாவது வந்து அந்த கொல்லிகள்லையும் வந்து படாம இந்த தூசுகள் வந்து படாம தான் வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும் அதாவது வந்து நீங்க வந்து நிறைய வந்து கோழி சுட்டு பார்த்துருப்பீங்க அதே போல வந்து வேற ஏதும் இறைச்சிகள் வகைகள் வந்து சுட்டு பார்த்துருப்பீங்க சோழனை வந்து இப்படி வந்து சுட்டு சாப்பிட்டு பார்க்கறது வந்து உண்மையா இதுதான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்னன்னு சொன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய புளி வந்து இதுல விட்டுத்தேன் இப்ப வாயில வைக்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கு என்னன்னா கரைக்குள்ளே வச்சு விடுற மாதிரி தான் சாப்பிடு பார்ப்போம் புளியெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்காது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அதை விட வந்து நல்லா இருக்கு நீங்க வந்து இந்த பக்கம் வந்து இருக்கிறவங்களா இருந்தீங்க இல்லாட்டி வந்து இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் சோழன் நாம் வந்து இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே வாங்கி சோழன் வந்து அபிச்சு சாப்பிட்றதை விட சுட்டு சாப்பிட்றது வந்து தனி டேஸ்டா வந்து இருக்கு அதுலயும் வந்து நாங்க என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா புளியில வந்து நிறைய விட்டுருக்கோம் அதுல வந்து புளி ஊறி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடாது என்ன பிஞ்சுக்குள்ள பிஞ்சு சோழன் அதுக்கப்புறம் இருக்கு இதை வந்து நான் இன்னொரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வாங்க சாப்பிடுங்க இதை வந்து சாப்பிடுங்க இதை பிடிங்க நீங்க பிடிங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு அப்படின்னு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என்ன புலிபாரி கடும்புலியாரி அதான் விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய புளி வந்து ஏற்கனவே வந்து விட்டுதான் மைக்காதையும் வந்து அப்படியே வந்து செஞ்சிடுங்க சரிங்களா டமோட்டை வந்து ஊத்துங்க டமோட்டை வந்து ஊத்தி போட்டு என்ன செய்யணும்டா இப்படி எடுக்கணும் ஏன்னா நாங்க ஏற்கனவே வந்து அதாவது வந்து நம்ம வந்து சுட முந்தி இப்படி வந்து செஞ்சு இப்படி கம்பு ஊத்துவோம் அப்படின்னு பாத்துனாங்க ஆனா வந்து குத்து படல காரணம் என்னன்னு சொன்னா அது வந்து கட்டும் ரஃபா இருந்தது கம்பு வந்து போக மாட்டேங்குது சுட்டதுக்கு பிறகு வந்து கம்பு வந்து ஊத்துனா பெய்த்துனேன் அப்ப அப்படி நான் சொல்றேனே உங்களுக்கு வீடியோ பார்க்க உங்களுக்குமே வந்து அந்த வாயில இருக்கிற அந்த புளிப்புல ஒரு சுவை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு டேஸ்ட் ஆகிங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேல அவ்வளவுமே வந்து புளிதான் இந்த ஒரு பார்த்தாலே தெரியும் அந்த பல வளர்ப்பு மாயிட்டிக்கும் எனக்கு வந்து சுடுபட்டது வேற லெவல்ல வந்துச்சு சுட்டாது வந்து நல்லா புளி ஊறி வேற லெவல் சோழன் அவிக்கிற சோழன் எங்கேயாச்சும் வந்து சாப்பிட்டு பார்த்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லப்போம் நம்ம வந்து இப்போ வந்து இந்த சோழன் சுட்டு இருந்தாங்க இந்த சோழன் சுட்டையில வந்து சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்ததுல வந்து 100க்கு ஒரு 80% வந்து கொடுக்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டாகவும் வந்து அந்த சோழன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வாய்ப்பே எனக்கு பூசுது அவ்வளவு புளி அந்த புளியும் நல்லா ஊறி வழியா நல்ல ஒரு டேஸ்டா வந்து இருந்தது அடுத்து வந்து கட்டானும்
சோழன் அவிச்ச சோழனையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதை எப்படி அப்படின்னு சொல்லி மஞ்சள் எப்படி சுடுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஊத்திது இல்லை விடுமா இல்லையா? இப்படி ஒரு கம்பவுண்ட் எடுத்து அதை வந்து இப்படி பின்பக்கமா பூத்தி டேஸ்ட் கொண்டு விடுங்க. அப்ப அதுக்குரிய மாதிரி தான் நாங்க ப்ரிப்பேர் ஆகி வந்து நாங்க தேஜிக்காயெல்லாம் எடுத்தது இப்படி. அதாவது வந்து சிங்கள கடைகள்ல வந்து சோழன் சுட்டு கேட்டாங்கன்னா இப்படி வந்து சுட்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாம நிறைய அவங்களுக்கு மசாலா எல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து இதை வந்து புளிஞ்சு விடுவோம். என்ன புளி வரையில நல்ல புளிங்க, நல்ல புளி பார்த்தாலே வந்து எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. வாய் ஊரு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த புளிய வந்து புளிஞ்சு இப்படி விட்டு அப்படியே விட்டு எடுத்து போட்டு அப்போ புளி விழுந்து பரவாயில்ல. ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இப்போ வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா சாப்பிடுறோம் இல்ல, இதை வந்து நாங்க சுட போறோம். இங்க வாங்க, சோழனை வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ எப்படி புளி வந்து நிக்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இப்படி வந்து அதுல வெக்கையிலே அந்த என்ன சொல்றேன் நெருப்பினுடைய பெஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்துதான் சுட போறோம். நம்ம ஏற்கனவே வந்து விட்டு எடுக்கணும் தாமதப்படுத்தலாம் இருக்கேன். அதாவது சரியா வந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சாங்க புளி வந்து நல்லா கொஞ்சம் இல்லையா பாருங்க தெரியுதா? சாப்பிட்டு பார்ப்போம் புரியும். என்னன்னு சொன்னா சுடுவட்ட கொஞ்சம் காணா என்னடா புளியாலி விட்டு கணக்க புளி விட்டேன். அது வந்து புளி வந்து மேலுக்கு ஏனிக்கு அந்த சோழனோட அந்த புளி சேர்ற நிரம்பு வர லெவல்ல சொல்லி வேற சமக்க இதை வந்து வாங்க சாப்பிடு பார்த்து சொல்லுங்க புரியும். சுடுவட்டா வேற எப்படிப்பா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பைசியாரியா இதுல எப்படா பைசி வந்த கொஞ்சம் சுடுவட்டாங்க. என்னன்னு சொன்னா கச்சாங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போடும். அப்ப அந்த 10 நிமிஷம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க வந்து டைமை வந்து சும்மா வேஸ்ட் பண்றதில்ல. ஏன்னு சொன்னா எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாடகர், ஆக்டர், அதே கூட ஒரு டான்சர் அப்படியான திறமைகளை வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பாத்தீங்களா இடைக்குள்ள பாட்டு விட்டு போனதென்னம்மா நெஞ்சுக்குள்ளே காயமாட்டம்மா யாரை கொட்டி கதை ஏவட்டாம் புத்தி சாயமாச்சம்மா யானோட காதல் கைரேக போல என்னோட காதல் கை குத்தல் போல நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறவெல்லாம் பறந்து ஓடிரு. அவளை விட்டனே இவளை என் முத்து ரெண்டும் திருடி போனாலே புல்லாங்குழல கையில் தந்தாலே என் முத்து ரெண்டு தேங்கி போனாலே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப நாங்க வந்து இது வந்து பாட்டு படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப சொல்ல போதே வந்து காதல் பண்ணோமா படிச்சு வைக்கிற காரணம் என்ன சொல்லுங்க. மைக் வந்து என்ன காரணம்டா உருதுல பாட்டு போய் கொண்டிருக்கீங்க. கெட்டு போனவங்க ரொம்ப அந்த மாதிரி ஜெயிலுக்கு இது சரி உங்களுக்கு எடுங்க கச்சான உங்களுக்கு பாக்குறவங்களுக்கே வந்து அலுப்படிக்க அப்படின்னு சொன்னா என்னத்தை செய்யலாம் ஒன்றும் செய்யல. நம்ம அந்த கச்சான என்ன சரியா இப்போ வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அவிச்ச கச்சானையும் சொல்ல வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறோம். வாங்க எப்படி ஆவி பறந்து வருங்க. ஆனா வந்து அவிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்தை சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா எப்படி அதே வந்து எடுங்க உங்களோட இரும்பு கையா எடுங்க. எனக்கு வந்து சுடுவது என்ன எடுங்க. ஆனா சுடுவு எல்லாம் இருக்கு. அப்பா அவிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று எடுத்து இந்த கச்சா வந்து இன்னொரு என்ன ஒரு 10 மினிட்ஸ் அதாவது ஒரு 10 நிமிஷம் வந்து அவிய கிடக்கு. மக்களே இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவிஞ்சிட்டு
இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன தூக்கி போட்டோம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதுல தண்ணியை வந்து வடிச்செடுக்க வேணும். தண்ணியை வந்து கீழே வந்து ஊத்துவோம் நாங்க. எடுங்க கச்சா விடாம வந்து கீழே ஊத்துங்க. இஞ்சாலும் நீங்க படத்தை விடுவா சரியா இல்ல அப்படியே வச்சு கழிக்கலாம் இல்லைங்க. ஒரு பக்கம் வயத்துக்கு ஒரு பக்கம் இது கச்சாவளு நீங்க எங்கால கழிங்க இப்படியான அப்பாடி காலில் தான் பறக்குதா காணுங்க தண்ணி வாங்கி ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கச்சானை வந்து வேற சட்டுக்குள்ள விட்டு மாற்றோம். கச்சானை சொல்றேன் இந்த தூக்கி இஞ்சால போட்டுங்க சுடும் சரிங்க கப்போய் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம குலகிற மதத்துல வந்து வச்சுட்டாங்க சார். இதுல வந்து சோழனை வந்து நம்ம இதுக்குள்ள வந்து எடுத்துருவோம். சரி வாங்க வா என்ன கவலை உங்களுக்கு? இங்க வாங்கடாப்பா என்ன கவலை உங்களுக்கு? இந்த வயசுல என்ன வருது உங்களுக்கு? கலட்டுங்க வயசுக்கு இதை கலட்டுங்க. இதுல நமத்துங்க இந்த வயசுல உங்களுக்கு என்ன வருது? இங்க வாங்கடாப்பா மக்களுக்கு வந்து என்ன பைக்குள்ள போட இந்த மருத்துவக்காராக்கள் அதே போல இதய என்னன்னு சொல்றோம் இதயத்தினுடைய பலவீனம் குறைவா இருக்கு. ஹார்ட் பேஷண்ட் வந்து பாக்குறாங்க தயவுசெய்து. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன்னா பாடல் வந்து அப்படிதான் இருக்கு. சரி அவளுங்க நிதானமா ஒரு படிவா உங்களோட குரல் வந்து படிவான குரல் உண்டு அதுக்குரிய படிங்க. இல்ல ஒப்புரை பிரச்சனை படி கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். படிக்கிறதுக்கு கேளுங்க படிங்க. பாட்டுக்கு பாட்டு போட்டி. சரி மக்களே இப்போ நம்மளுக்கான கச்சாமந்து அழிஞ்சுது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அது பறக்குது. அப்ப இப்படி ஒரு நேரத்துல இப்படி ஒரு வாடிக்குள்ள வயல் வட்டை அதாவது இந்த வாடிக்குள்ள வந்து கச்சான் சோழன் எல்லாம் வந்து அவிச்சு சாப்பிட தனி ஃபீல். அது எல்லாராலையும் வந்து அப்படி வந்து அவிச்சு சாப்பிடையும் மேலாது. அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்றேன் இந்த சோழன் கச்சானுடைய வந்து நின்றுமா அப்படின்னு சொன்னா இல்ல அதான் தவறு. ஓ நிக்காது. காரணம் என்ன ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாரும் அளவுக்கு தான் ப்ரோ. அப்ப காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வில்லேஜ் சீரிஸா வந்து நாங்க எபிசோட் பை எபிசோடா வந்து செய்ய போறோம். நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போறோம். உங்களுக்கும் வந்து வில்லேஜ் சொன்னா தம்பி இப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்படியான விளையாட்டுகளை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. வில்லேஜ்ல வந்து இப்படியான சாப்பாடு வந்து இவ்வளவு இப்படியான ஒரு சாப்பாட்டுக்கு வந்து நான் அடிமை அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி போட்டு போங்க. அதை வந்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து மேக் பண்றதுக்குரிய மாதிரி ப்ரிப்பேர் ஆகி கொள்வோம். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் செஞ்சு முடிஞ்சு இனி வந்து சாப்பிட்டு எப்படி அப்படின்னு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கா இந்த சோழன் இருக்கு தானே எல்லாம் பிஞ்சு பாருங்க எல்லாம் வந்து பிஞ்சு ஆனா சாப்பிடு பாப்போம். இந்த சோழனை வந்து பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவேன்னா இந்த சோழனை நம்ம வந்து அவிச்சிருப்போம். எல்லாத்துக்கும் பேர் கொடுக்க சோழன். இப்ப இந்த சோழனை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து என்னென்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லி கேட்க போறேன். ஏன்னு சொன்னா இவன் வந்து நம்மள வந்து கடுமையா இன்சல்ட் பண்ணி கொண்டே இருக்கேன். நம்ம வந்து காய்ச்சி கேட்க வந்து சாப்பிடுறான். சொல்லுங்க உங்களுக்கு இந்த சோழனை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? அது மட்டும் இல்லாம இந்த சோழனை வந்து நாங்க என்ன செய்வோம்னா அவிச்சு நல்லா இதையும் செய்ய போறோம். எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு பகுதியை வந்து என்ன வேண்டாம் அப்படி ஊறுவோம். அப்படி இல்ல மக்கள் அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அப்ப இப்படி செய்யறதுல என்னன்னு சொன்னா இந்த உப்பு எல்லாம் போட்டு தானே நம்ம வந்ததுக்குள்ள அதெல்லாம் வந்து இந்த சோழன்ல வந்து நல்லா ஊறிடும். ஊறினோடனே வந்து சாப்பிடுறது போக அப்படியே வந்து அப்ப உப்பு காணாடி அப்படி இல்ல அப்படி வந்து செஞ்சு பார்த்தா வந்து ஒரு டேஸ்டியா வந்து இருக்கும். அது சாப்பிடுறதுக்கே வந்து
சரி ஓகே. பிஞ்சி சோளம்ன்றதுல வந்து நல்லா இல்லையா? நல்லா நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து அவிச்ச கச்சாலம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து எங்க ஸ்பாட். வந்து 2 வீடியோக்கள் வந்து நாங்க வந்து இதுல வந்து பதிவாகிருக்கோம். நீங்க வந்து நேற்று வந்து அதை பார்த்திருப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து பார்ட் 2 வந்து வருகிறது. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருமகளே, இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். அதாவது வந்து வில்லேஜ் சீரிஸினுடைய முதலாவது எபிசோட் வந்து என்ன சொன்ன வித்தியாசமா வந்து சோழன் கச்சான் அவிச்சு வந்து சாப்பிட்டு காட்டிட்டு இருந்தோம். அதே போல வந்து அதாவது வந்து வித்தியாசமான முறையில வித்தியாசமான இடத்துல வந்து அவிச்சு காட்டியிருந்தோம். இதே போல வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. அதாவது வந்து எல்லா வீடியோவும் வந்து சொல்லிக் கொண்டு போகல, நிறைய கிராமப்புறம் சார்ந்த வீடியோக்கள் வந்து இன்னும் தொடர்ந்து வரப்போகுது. உங்களுடைய ஆதரவை வந்து நாடித்தான் வந்து உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஆதரவை வந்து நம்பித்தான் வந்து நாங்க வந்து இப்படியான முயற்சிகள்ல வந்து ஈடுபடுறோம். நிறைய உறவுகளுக்கு வந்து கிராமப்புறம் என்றாலே வந்து ஒரு ஈர்ப்பொன்று இருக்குங்க. அப்ப அங்க கிராமப்புறத்துல கிடைக்கப்படுற உணவுகள், அதே போல விளையாட்டு, பாரம்பரிய முறைகள் அப்படியான விஷயங்களை தான் வந்து அலசி ஆராய போறோம் நாங்க இந்த வில்லேஜ் சீரிஸின் ஊடாக. கிராமப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு எபிசோடின் ஊடாக, அதாவது வில்லேஜ் சீரிஸினுடைய 2வது எபிசோடின் ஊடாக உங்களை வந்து சந்திக்கிறோம். அதே போன்று எங்களுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. என்னது நோட்டி அப்ப அப்ப நிறைய பேர் வந்து எங்க வீடியோ வந்து பாக்குறீங்க, நிறைய இடங்கள்ல இருந்து பாக்குறீங்க. அதை வந்து எங்க காதுகளுக்கு வந்து கொண்டு வாரீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதே போல வீடியோ பாக்குற அனைத்து நல்லுள்ளங்களும் வந்து எங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த லைக் கொண்டையும் தட்டிவிட்டு பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாள் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். நிறைய அலம்ப விளம்பல இன்னும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். உங்களிடம் ஆர்ஜே காணி பிளாக். என்ன முடியலையா? இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.